வணக்கம். இன்னைக்கு புரட்டாசி 5ஆம் நாள். 108 திவ்ய தேசத்தில் இன்னைக்கு பார்க்குற கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள், பெரியாழ்வார் 2 ஆழ்வார்கள் அவதரித்த திருத்தலம். பெருமாளை அடையறதுக்கு எளிமையான வழி. ஆண்டாள் என்ன பண்ணாங்க? 30 பாட்டு பாடினாங்க. பாவை டெய்லி மாலை சூடு தொடுத்து பெருமாளை சாத்தினாங்க. எளிமையா பெருமாளை கணவனாவே அடைஞ்சிட்டாங்க. பெருமாள் எளிமையான பக்திக்கு தான் சரி சாய்க்கிறார் அப்படின்னு ஆண்டாள் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. நாச்சியார் திருமொழி, ஆண்டாள் திருப்பாவை 2 தொகுப்பு பாடிருக்கிறாங்க. அது என்னன்னு விளக்கமா நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு முதல்ல பேர் விஷ்ணு சித்தர். அவருடைய வேலை துளசி தோட்டத்துல துளசி செடியை பறிச்சு கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்துறது, மாலை சாத்துறது, மாலை தொடுத்து சாத்துறது, இந்த பணி தான். அப்படி ஒரு தடவை போகும்போது துளசி தோட்டத்தில் துளசி செடிக்கு அருகில் ஒரு குழந்தை, அழகான ஒரு பெண் குழந்தை குவான் குவான் குவான்னு கத்திக்கிட்டு இருக்குது. என்னடா குழந்தை ஒன்று இருக்குதேன்னு சொல்லி போய் பார்த்தா பூமாதேவியே ஆண்டாளா அவதரித்து ஒரு இருக்கிறாங்க. முடி கருன்னு இருக்குது. அந்த மாதிரி முடி அழகான இருந்தனால கோதை அப்படின்னு பேரிட்டு வளர்த்துறாரு. அந்த இவர் கொஞ்சம் வயசான காரணத்தினால அந்த மாலை தொடுக்கிற பணியை ஆண்டாள் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டாள் என்ன நினைக்கிறாங்க, பெருமாளுக்கு இந்த மாலை சாத்தனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க சூடி பார்த்து அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சாத்துறாங்க. அப்படி பெருமாளுக்கு சாத்துறது பெரியாழ்வார் ஒரு தடவை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இது ரொம்ப தப்புமா, ரொம்ப அவசரம் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஒரு அசரீரி கேட்குது. கோதை சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு பிரியமானது அப்படின்னு சொல்றது. அதனால இது தொடருதுங்க. ஆனால் கோதைக்கு என்னன்னு கேட்டால் மனிதர்கள் எந்த ஆசையும் கிடையாது. அவங்க ஸ்ரீரங்க பெருமாளையே கணவனா நினைக்கிறாங்க. அவங்க அப்போ ஸ்ரீரங்கத்திலிருந்து பல்லக்கு வருது. பல்லக்கு பெருமாள்கிட்ட போய் ஸ்ரீரங்கம் போனே பெருமாளுடைய பாதத்தில் அவங்க சரணாகதி அடைஞ்சு சேர்ந்தாங்க. கவிஞர் கண்ணதாசன் 4 வரியில் இந்த கதையை சொல்றாரு. சூடி கொடுத்தால் பாவை படித்தார், சுடராக என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம். அந்த 4 வரியில இந்த ஸ்டோரியை சொல்லிடுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம் இருக்கிறது நாமமலை சீனிவாச பெருமாள் அம்மாப்பேட்டையில், சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்குது. சித்திரை மாதம் நாங்கள் நாமமலை சீனிவாச பெருமாள் தொண்டர்கள் மூலியமா சுவாமி கல்யாணம் பண்ணுறோம். வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையும் கிளியும் வாங்கிட்டு இங்கே பெருமாள்கிட்ட சாத்தி சுவாமி திருக்கல்யாணம் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஒரு 20-25 வருஷமா எனக்கு ஒரு ஆசை, ஆண்டாள் கையில் இருக்கிற கிளி நம்ம கொண்டு வரணும் நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி பெருமாளுடைய அனுகிரகத்தினால 4 வருடத்துக்கு முதல் முறை சுவாமி கல்யாணம் செய்யும் போது ஒரு நாள் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையும் கிளியும் எங்கள் வீட்டில் ஒரு இரவு தங்கி பூஜை செஞ்சு மறுநாள் கொண்டு போனோம். இது மிகப்பெரிய புண்ணியமாக நான் நினைக்கிறேன்.